अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल करीम अम्मा बाद। क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही तअलीमन व तकरीमन व मुख़बिरन आमिरा इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही वला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम। वक़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम इत्तक़ुल्लाह हैसुमा कुन्तुम। क़ाल अय्ज़न मन ख़ाफ़ल्लाह ख़ाफ़ लहू कुल्ल शै औ कमा क़ाल अलैहि ஸலாத்து வஸலாம்। புகழும் புகழ்ச்சியும் பசிக்கின்ற உயிரினத்திற்கு ருசிக்கின்ற உணவளித்து ரசிக்கின்ற இறைவனுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. மேலும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், வலிமார்கள், மேலும் அருள் பொருந்திய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். சங்கை பொருந்தி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே நம் அனைவரையும் ஒரு மனிதனாக, ஒரு முஸ்லிமாக அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கிறான். எத்தனையோ உயிரினங்கள், எத்தனையோ பறவைகள், எத்தனையோ விலங்குகளுக்கு மத்தியிலே, எத்தனையோ மரங்கள் செடிகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையாம் குர்ஆனிலே கூறுவான், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கன்றியே நான் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையாம் குர்ஆனிலே கூறுகிறான். ஆக சகை பொருந்தியவர்களே, அல்லாஹ்வை நாம் வணங்குவதற்காக மட்டுமே இந்த உலகத்திலே நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வால் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வை நாம் அதிகம் நினைக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு மிக முக்கியமான ஒன்று, மிக அவசியமான ஒன்று இறையச்சம் தான். இந்த இறையச்சம் எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஆக்கிரமித்துக் கொள்கிறதோ அந்த மனிதன் மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்திற்கு செல்கிறான். ஆக சங்கை பொருந்தியவர்களே, நம்மளுடைய உள்ளத்தில் இந்த இறையச்சம் ஜொலிக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னா, இன்னைக்கு யாரையோ பயப்படுகிறோம். ஒரு கணவன் ஒரு மனைவியை பார்த்து பயப்படுகிறான், ஒரு மனைவி ஒரு கணவனை பார்த்து பயப்படுகிறான், ஒரு பணியாளி ஒரு முதலாளியை பார்த்து பயப்படுகிறார். இன்று நம்முடைய காலகட்டத்தில் பல்வேறு விதமான மனிதர்களை பார்த்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்லணும்னா, ஒரு மனிதன், அல்லாஹ் சிறந்த படைப்பாக மனிதனை படைத்திருக்கிறான். ஆனால் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு சாதாரண விலங்குகளை பார்த்து பயப்படுகிறோம், சாதாரண பூச்சிகளை பார்த்து பயப்படுகிறோம். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அச்சம் நம்மளுடைய உள்ளத்தில் இல்லை. அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது நம்மளுடைய உள்ளத்தில் எப்போ வருகிறதோ அப்போதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு உண்டான பயம் நம்மளை விட்டு போகும். ஆக சங்கை பொருந்தியவர்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். இன்னைக்கு பார்க்குறோம், எத்தனையோ வாகனங்களில் பார்த்தா தெரியும், அஞ்சுவதும் அடிப்பணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அப்படின்னு தன்னுடைய வாகனங்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய உள்ளத்திலே அந்த வார்த்தையை எழுதி வைக்கவில்லை. காரணம், அல்லாஹ்வை பற்றி உண்டான அறிவு அவர்களிடத்திலே இல்லை. அல்லாஹ்வை பற்றியுடைய அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள், அல்லாஹ்வுடைய தன்மைகள், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ்வால் எதை செய்ய முடியும், அல்லாஹ் எப்படி என்ன செய்வான் என்பதை பற்றி உண்டான அறிவு தன்னிடத்திலே இல்லாததன் காரணத்தினால்தான் அல்லாஹ்வை பற்றி உண்டான பயம் நம்மிடத்திலே இல்லாமல் போயிருக்கிறது. இன்னைக்கு சமூக சீர்கேடுகளும் சமூக வழிகேடுகளும் அதிகமாக இருக்குது.
நம்முடைய சமுதாயம் சீர்கேடுகளை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய சமுதாயம் வழிகேட்டை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இறையச்சம் இல்லாத ஒரே காரணம்தான் நம்மளுடைய சமுதாயத்தை சீர்கேட்டின் பக்கம் இழுத்து சென்று கொண்டு இருக்கிறது. இறையச்சம் எப்போ வரும் தெரியுமா? ஒரு இது மேலே நமக்கு ஒரு பயம் வருதுன்னா, ஒரு சிங்கத்தை பார்த்து நம்ம இப்போ பயப்படுறோம், அல்லது ஒரு விலங்கை பார்த்து பயப்படுறோம்னா அந்த விலங்கு எப்படிப்பட்டது, அது என்ன செய்யும் என்ற அதை பற்றி உண்டான அறிவு நம்ம இடத்துல எப்போ இருக்குமோ அப்போதான் நம்ம அந்த விலங்கை பார்த்தோ அல்லது அந்த வஸ்தை பார்த்தோ நம்ம பயப்படுவோம். ஒரு சிங்கத்தை பார்த்து பயப்படுறோம்னா அதுக்கு இந்த தன்மை இருக்கு, அது முன்னாடி போய் நின்னா நம்மளை கொன்று விடும் என்கிற பயம், அதை பற்றி உண்டான அறிவு நம்மளுடைய உள்ளத்திலே இருக்க போய் தான் அதை பார்த்து நம்ம பயப்படுறோம். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வை பற்றி உண்டான அறிவு ஞானம் நமக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் நமக்கு இந்த இறையச்சம் ஏற்படும். இன்னைக்கு ஒரு தந்தை ஒரு மகனை பார்த்து, ஒரு மகன் ஒரு தந்தையை பார்த்து பயப்படுகிறான்னு வச்சுக்கோங்களேன். எதனால் பயப்படுகிறான்? தன்னுடைய தந்தையை பற்றி அவனுக்கு தெரியும். நாம் இந்த செயலை செய்தால், அவருக்கு பிடிக்காத செயலை செய்தால் நமக்கு தண்டனை கொடுப்பார் என்கிற அச்சம், அவரை பற்றி உண்டான அறிவு தன்னுடைய மகனுக்கு இருக்க போய் தான் தன்னுடைய தந்தையை பார்த்து பயப்படுகிறான். இல்லை என்று சொன்னால் தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய தந்தையின் மேலே இருக்கக்கூடிய அந்த அச்சம் இருக்கவே இருக்காது. இன்னைக்கு தந்தையுடைய பேச்சை மகன்கள் கேட்க மாட்டேங்கிறார்கள். மகன்கள் இன்னைக்கு தந்தையினுடைய பேச்சை மீறி செயல்படுகிறார்கள் என்றால் அதற்கு மிக மிக முக்கிய காரணம் தன்னுடைய தந்தையை பற்றி அவர்கள் அறியாத ஒரே காரணத்தினால்தான் இன்னைக்கு தந்தைகள் மீது உள்ள பயம் இன்னைக்கு குறைந்திருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் இன்னைக்கு அச்சங்கிறது 2 வகை இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு சின்ன குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய ஒரு அச்சம், இன்னொன்று ஒரு பெரிய ஆள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அச்சம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு குழந்தையும் ஒரு தந்தையும் ஒரு வீட்டில் உட்காந்துருக்காங்க. வீட்டில் உட்காந்துருக்கும்போது ஒரு பாம்பு வருது. அந்த சின்ன குழந்தை என்ன செய்யுது? ஒரு விளையாட்டு பொருட்களெல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருக்கு. பக்கத்தில் விளாண்டுட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு அந்த வீட்டுக்குள்ளே வருது. அந்த சின்ன குழந்தைக்கு ஏதாச்சும் தெரியுமா? அது பாம்பு தானே, தெரியாது. அது சாதாரணமாக கையை நீட்டும், இதுவும் ஒரு விளையாட்டு பொருள் தான் அப்படின்னு நினச்சி கையை நீட்டும், பாம்பு கொத்த வரும். ஆனால் அந்த மேலே பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த தந்தைக்கு தெரியும், இந்த பாம்பு கொத்துனா நம்ம இறந்து விடுவோம். இந்த பாம்பை பற்றி உண்டான அறிவு அந்த தந்தைக்கு இருக்க போய் தான் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுவார். குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுவார். தன்னுடைய பிள்ளையை எதுவும் செய்திடக்கூடாது, நம்மளையும் அந்த பாம்பு எதுவும் செய்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த தந்தை என்ன செய்வார்? அந்த குழந்தையை தூக்கிட்டு அந்த பாம்பை விட்டு விரண்டு ஓடுவார். அப்போ அந்த குழந்தை நினைக்கும், ஆகா இது ஏதோ ஒரு இது போல, இதை பார்த்து நம்மளுடைய தந்தை பயப்படுகிறார், அப்போ நம்மளும் இதை பார்த்து பயப்படணும் அப்படின்னு அந்த குழந்தை நினைக்குமே தவிர, இது பாம்பு, இது கொத்தோ, இதுக்குள்ள விஷம் இருக்கு, அது நம்ம உடம்புல போச்சுன்னா நம்ம இறந்து விடுவோம், இது போன்ற அறிவு, அந்த பாம்பை பற்றி உண்டான அறிவு அந்த குழந்தைக்கு அப்போதைக்கு இருக்காது. ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு பயம் இருக்கும் தெரியுமா? நம்ம தந்தை பயந்திருக்கிறார், நம்மளும் பயப்படும், அடுத்து அந்த பாம்பு வந்தாலும் அந்த குழந்தை ஓடும். அன்பானவர்களே, எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், தன்னுடைய தந்தைக்கு இருந்ததல்லவா பயம், அதுதான் அறிவினுடைய பயம். அவர் அறிந்திருந்தால் அதனால் பயந்தார். அந்த குழந்தைக்கு இருந்தது தெரியுமா? அந்த பயம், அது அறியாமையுடைய பயம். இன்னைக்கு நம்மளாம் அறியாமையுடைய பயத்தில் தான் இறைவனை பயந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அட்டாச் ஒரு ஆள்கிட்ட போய் ஏன்பா அல்லாவை பயப்படுறேன்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? அல்லாஹ் அடிப்பான் அப்படிமா. ஆனால் அல்லாஹ்வை அறிந்து அவனை பயந்தவர்கள் தான் இன்னைக்கு சுகதாக்கள், இன்னைக்கு சாலிஹீன்கள், சித்திகீன்கள், நல்லடியார்கள், வலிமார்கள், அவுலியாக்கள், சகாபாக்கள் என்று இன்னைக்கு நாம் சொல்கிறோமே, அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை அறிந்து அவனை பயந்தார்கள். அதனால் தான் அவர்களை இன்று வரை நாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பயம் அறியாமையுடைய பயம். முதலில் நாம் இறைவனை அறிய வேண்டும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ்வால் எதை செய்ய முடியும், அல்லாஹ் எதை செய்ய முடியும், அல்லாஹ்வால் நினைத்ததெல்லாம் செய்ய முடியும் என்கிற அவனை பற்றி உண்டான அறிவு நம்ம இடத்துல ஏற்பட வேண்டும். நம்ம சிந்தித்து பார்க்கணும். எத்தனையோ வரலாறுகள் புத்தகங்கள் இருக்கிறது, எத்தனையோ வரலாறுகள் பல இமாம்கள் பேசுகிறார்கள். அதையெல்லாம் நம்மளுடைய உள்ளத்திலே நாம் வாங்கி நாம் மூளையில் அதை சிந்திக்க வேண்டும். எத்தனையோ நபிமார்களுடைய சமுதாயங்களை எடுத்து பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் எப்படி அழிக்கப்பட்டது? தண்ணியை கொண்டு அல்லாஹ் அழித்தான் அவருடைய சமுதாயத்தை. அதே போன்று மற்றொன்று சமுதாயத்தை அல்லாஹ் காத்தை கொண்டு அழித்தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை காற்று பலமாக வீச வைத்து அவருடைய சமுதாயத்தை அல்லாஹ் காற்றை கொண்டு அவர்களை அழித்தான். அதே போல் மற்றொன்று சமுதாயத்தை அல்லாஹ் இந்த பயங்கரமான சத்தத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களை அழித்தான். அதே போன்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம், பாவங்களிலே மிகவும் கடுமையான பாவம் செய்த அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை அல்லாஹ் அழித்தது எப்படி தெரியுமா?
அந்த அவங்க சமுதாயம் வாழ்ந்த அந்த இடத்தையே அப்படியே முதல் வானம் வரை அல்லாஹ் உயர்த்தி கொண்டு போய் தோசையை திருப்பி போடுவாங்க தெரியுமா, அதே மாதிரி கவுத்தி அல்லாஹ் திருப்பி பூமியிலே அடித்தான். அவ்வளோ பயங்கரமான கொடுமைகளாக அல்லாஹ் அவர்களுக்கு அதாவை இறக்கினான். காரணம் என்ன? அவர்கள் செய்த அந்த பாவம். இன்னைக்கு நம்மளும் பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு பாவத்தின் காரணமாக தண்டிக்கப்பட்டார்கள். ஆனால் என்னுடைய சமுதாயம் பின் வரக்கூடியவர்கள் எல்லா சமுதாயம் செஞ்ச எல்லா பாவத்தையும் நாம் இன்றைக்கு சென்று கொண்டு இருக்கிறோம். கண்கூடாக பார்க்கிறோம். எல்லா நபிமார்களுடைய காலங்கள், எல்லா நபிமார்களுடைய சமுதாயங்கள் ஒவ்வொரு பாவத்தை செய்து அழிக்கப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நம் எல்லா சமுதாயம் செஞ்ச பாவத்தையும் நம் ஒரு சமுதாயம் மொத்தமாக செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இரக்கமுடையவன், நம்மளை மன்னித்து அருள் புரிந்து கொண்டு இருக்கிறான். காரணம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டு, அவர்களுடைய உம்மத் என்கிற காரணத்தினால் மட்டும்தான் அல்லாஹ் நம்மளை இன்னும் மிச்சம் வைத்திருக்கிறான். ஆக அன்பானவர்களே, அல்லாஹ்வை பற்றி உண்டான அறிவை நம் இடத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை எப்படி பயப்படணும் தெரியுமா? அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் நரகத்தில் தூக்கி போட்டுருவான், அல்லாஹ் சொர்க்கத்தை தரமாட்டான், அல்லாஹ் கேள்வி கேட்பான், அப்படி பயப்படுவதல்ல பயம். ஒரு பாவத்தை நீ செய்யும் பொழுது அந்த பாவத்தை செய்து முடித்த பின் நம்மளுடைய கை ஊனமுற்று விடுமோ என்று நாம் பயப்பட வேண்டும். ஒரு பாவத்தை நோக்கி நாம் செல்லும் பொழுது அந்த பாவத்தை செஞ்சு முடித்த பிறகு நம்மளுடைய கால் ஊனமுற்று விடுமோ, நம்மளுடைய கால் பறிக்கப்பட்டு விடுமோ அப்படி நீ நினைக்கணும். அது உண்மையான பயம். உன்னுடைய பார்வை ஒரு ஹராமான விஷயத்தின் பக்கம் பார்க்கிறது என்று சொன்னால் நம்ம அதை பார்த்தா நம்மளுடைய பார்வை போய்விடுமோ என்று நீ பயப்படணும். அல்லாஹ் அந்த பார்வையை நமக்கு கொடுத்திருக்கிறானே, அதை எடுத்துக்கொள்வானோ என்று நீ பயப்படணும். ஒரு ஹராமான விஷயத்தை கேட்கும் பொழுது இந்த ஹராமான விஷயத்தை கேட்கிறோமே, அல்லாஹ் நம்முடைய காலை எடுத்துக்கொள்வானோ அப்படிங்கிற பயம் உங்களில் ஒருவருக்கும் வந்துவிட்டால் உங்களுடைய பாவத்தை நீங்கள் குறைத்து கொள்ளலாம். நன்கு கவனியுங்கள், குறைத்து கொள்ளலாம் என்று தான் நான் சொல்கிறேன். பாவத்தை விட்டு தவிர்ந்து விடலாம் என்று நான் சொல்லவில்லை. பாவத்தை விட்டு நீங்கள் தவிர்ந்து விட வேண்டுமானால் உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் மாற்ற வேண்டும். உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் அழகாக்க வேண்டும். உங்கள் உள்ளங்களை நீங்கள் சிறப்பாக்க வேண்டும். உங்கள் உள்ளம் எப்படி சிறப்பாகும்? இந்த இறையச்சத்தை கொண்டுதான். இந்த இறையச்சம் எப்பொழுது நம்மளுடைய உள்ளத்திலே அதிகமாக இருக்குமோ அப்பொழுதுதான் நம்மளுடைய உள்ளம் அழகாகும். நம்மளுடைய முன்வாழ்ந்த சமூகத்தினரை சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிமார்களுடைய இறையச்சம் எப்படி இருந்தது? சகாபாக்களுடைய இறையச்சம் எப்படி இருந்தது? வலிமார்கள், நல்லடியார்கள், இமாம்கள் போன்றவர்களுடைய இறையச்சம் எப்படி இருந்தது? எல்லாம் நாம் சென்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி புரிந்தவர்கள், அவர்களுடைய இறையச்சம் எப்படி இருந்தது? ரோம் நாட்டிலேருந்து 2 நபர்கள் பார்க்க வராங்க உமர் ரலியல்லாஹ்வை. நாங்கள் அமீருல் முஃமினீனுடைய வெள்ளை கோட்டையை பார்க்கணும், வெள்ளை மாளிகையை பார்க்கணும் அப்படின்னு ரோம் நாட்டிலேருந்து வராங்க. வந்தோடனே சகாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்கள் அமீருல் முஃமினீன் எங்கே இருப்பார், நாங்கள் அவரை பார்க்கணும் அப்படின்னோடனே சகாபாக்கள் எல்லாம் சரி வாங்க அவரை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் ஒரு குடிசை வீட்டை காட்டுறாங்க. இதுதான் உமர் ரலியல்லாஹ் வீடு, பார்த்துக்கோங்க அப்படின்னு. சரி, நாங்கள் ரோம் நாட்டிலேருந்து வந்தவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போனால் உமர் ரலியல்லாஹ் இல்லை, சகாபாக்கள் சொல்கிறாங்க இதான் அவர் வீடு, ஆனால் அவர் இங்கே இருக்கவே மாட்டார், பாலைவனத்தில் ஏதாச்சும் ஈச்ச மரத்துக்கு அடியில் படுத்துருப்பார், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனோடனே அந்த ரோம் நாட்டிலேருந்து வந்தவங்களும் போகிறாங்க. போனால் ஒரு பாலைவனத்தில் ஒரு நடுவில் ஒரு ஈச்ச மரத்துக்கு அடியில் படுத்து கிடக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த ரோம் நாட்டிலேருந்து வந்த 2 பேருக்கும் ஒரே அதிர்ச்சி. இவரா ஹலீஃபா, எவ்வளோ பெரிய ஆளாச்சு, அமீருல் முஃமினீன் ஆச்சு, இவரா இப்படி இருக்கிறது என்று அவரை பார்த்து கேட்கிறார்கள். உங்களுக்கு பயமே இல்லையா? எல்லா நாடுகளும் எல்லா மன்னர்களும் பயந்து கொண்டு சொகுசான மாளிகையில் இருந்து கொண்டு தூக்கம் வராமல் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் சாதாரண ஈச்ச மரத்தை அடியில் படுத்து சந்தோஷமாக உறங்கி கொண்டிருக்கிறீர்களே, காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹ் சொன்னார்கள், எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் காஃபல்லாஹ காஃபலஹு குல்ல ஷை, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ மற்ற அனைத்தும் அவரை பயப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால் நான் என்னுடைய ரப்பாகிய இறைவனை பயந்து கொண்டிருக்கிறேன், மற்ற எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறீங்க, இதனால எனக்கு எந்த பயமும் இல்லாமல் அவனை மட்டுமே பயந்து கொண்டு, அவனை மட்டுமே வணங்கி கொண்டு, அவனை மட்டுமே திக்ர் செய்து கொண்டு, அவனை மட்டுமே நினைத்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் கழித்து கொண்டு இருக்கிறேன். இந்த ஹலீஃபாவுடைய பதவி எனக்கு தேவையில்லை, இந்த அமீருல் முஃமினீன் என்ற பெயர் எனக்கு தேவையில்லை, அவனுடைய பொருத்தம் இருந்தால் எனக்கு போதும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார், ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அவர்களை நாம் பொருந்தி கொண்டோம்.
அவர்களும் என்னை பொருந்தி கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையாம் குர்ஆனிலே கூறுகிறான். ஆக அன்பார்ந்தவர்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய இறையச்சம் எங்கே என்று நம்மளுடைய இறையச்சம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒருவன் அல்லாஹ்வை மட்டும் பயந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே அவனை பார்த்து பயப்படும். இன்னைக்கு ஒருத்தர் இருட்டில் நடக்க பயப்படுறான்னு சொன்னால் அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றி உண்டான பயம் இல்லை என்று அர்த்தம். இன்றைக்கு ஒருவன் சாதாரண விலங்கை பார்த்து பயப்படுகிறான் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே இறைவனுடைய பயம் இல்லை என்று அர்த்தம். ஆக நாம் அல்லாஹ்வை அதிகமாக பயந்து அவனிடத்திலே நாம் அதிகமாக கேட்க வேண்டும், எதுவாக இருந்தாலும். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இத்தகில்லாஹ ஹைசுமா குன்தும், நீ எங்கிருந்தாலும் அல்லாஹ்விற்கு பயப்படு. நீ என்ன நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பயப்படு. நீ படுத்திருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பயப்படு, உட்கார்ந்திருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பயப்படு, ஏன் நின்று கொண்டு இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு பயப்படு, சாப்பிடும் போதும் பயப்படு, தூங்கும் போதும் பயப்படு, தண்ணி குடிக்கும்போது எல்லா நிலையிலும் நீ அல்லாஹ்விற்கு பயப்படு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வும் ஏராளமான இடங்களிலே குர்ஆனிலே கூறுவார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே. ஈமான் கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் கூறுகிறான். இத்தகுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை பயப்படுவார்கள் என்பதால் அல்லாஹ் பல இடங்களிலே இந்த வார்த்தைகளை அல்லாஹ் தெரிவித்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் குர்ஆனை பார்த்து அல்லாஹ் கூறும் பொழுது ஹுதல்லில் முத்தகீன், இது இறையச்சம் உடையவர்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதாக குர்ஆனை பார்த்து கூறுகிறான். ஆக சங்கை பொருந்தியவர்களே, நம்மளுடைய உள்ளம் இறைவனிடத்திலே முழுமையாக ஒப்படைக்கப்பட வேண்டும். இறையச்சத்தினுடைய உச்சத்தில் இருந்தவர்கள் தான் சகாபாக்கள், வலிமார்கள், இமாம்கள். சகாபாக்கள் போன்ற சகாபாக்களுடைய வரலாறுகள் எல்லாம் நாம் எவ்வளவோ சம்பவம் கேள்விப்பட்டிருக்கோம், எவ்வளவோ வரலாறுகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு பால் பீச்சுற பெண்மணி இருந்தாங்க. அவங்க உமர் அலி எல்லாம் நைட்டு ரைடு வரையில் இந்த அம்மா பேசிகிட்டு இருந்திருக்கு. அந்த தாய் அதான் உமர் இல்லைம்மா பாலில் தண்ணிக்கலை அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா சொல்லியிருக்கு, இல்லை உமர் பார்க்கலன்னா என்ன, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. உமர் அலி அல்லா அதை வெளியே இருந்து கேட்டு விட்டு தன்னுடைய மகனுக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தார்கள். இதெல்லாம் வரலாறு. அதே போன்று வரலாறுகளிலே கூறப்படும் இந்த சமுதாயத்தின் யூசுப் நபி என்பதாக அவர்களுடைய இறையச்சத்தின் காரணமாக அவ்வாறு அழைக்கப்பட்டார்கள். ஒரு பெண்ணிடம் அந்த பெண் தன்னிடம் தப்பாக நடந்து கொள்ள முயற்சி செய்தும் அந்த பெண்ணை விட்டு விரண்டு ஓடி இருக்கிறார்கள் அவர்கள். ஆக சகாபாக்களுடைய வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஏராளமான இமாம்கள், ஏராளமான சகாபாக்கள் இந்த இறையச்சத்தின் மூலமே உச்சத்திற்கு அடைந்திருக்கிறார்கள். ஒரு மாணவன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற ஒரு மாணவன் ஒரு மதரசாவில் ஓதி கொண்டு இருக்கிறான். ஓதிக்கிட்டு இருக்கும்போது அந்த மதரசாவிற்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பெண்மணிக்கு இந்த மாணவன் மீது ஒரு ஆசை வந்துடுது. சொல்லுவாங்களா, லவ் வந்துருச்சு. வந்தோடனே இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கு, எப்படியாச்சும் இவனை அடைய வேண்டும், எப்படியாச்சும் இவனை விபச்சாரத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை. இத்தனைக்கும் அந்த அம்மா அந்த மாணவனை விட வயசு கூட. இப்போ என்ன ஆயிருக்கு, ஒரு நாள் அந்த மாணவன் என்ன செஞ்சுருக்கான், மதரசா விட்டு வெளியே வந்திருக்கான். வெளியே வந்தோடனே அந்த அம்மா பார்த்து வெளியே வந்துட்டான், இன்றைக்கி ஒரு பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிருக்கு. அந்த மாணவன் வெளியே வந்தோடனே அந்த அம்மா சொல்லியிருக்கு, எப்பா எனக்கு இந்த மாதிரி கடை வீதிக்கு சென்று இந்த மாதிரி சில பொருட்கள்லாம் எனக்கு வேணும், வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிச்சு. சொன்னோடனே இவனும் செஞ்சுட்டான், சரி நான் வாங்கிட்டு வரேன், இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டான் காசை. போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்தோடனே இந்த அம்மா நினச்சிருக்கு உள்ளேருந்து, எப்பா என்னால் வெளியே வர முடியாது, நீ அந்த டேபிள் மேலே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கு. இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். அந்த அம்மா வேகமாக அறைக்குள்ளேருந்து வெளியே அந்த வீட்டுடைய ஹாலுடைய கதவை பூட்டிருச்சு. இப்போ அந்த மாணவர் எந்த பக்கமும் செல்ல முடியாது, அந்த வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டான். இப்போ அந்த மாணவன் கதறான், என்னை விடுங்க, எங்கள் உஸ்தாது இருக்காங்க, எனக்கு பாடம் ஆரம்பிக்க போது, நான் போகணும் மதரசாவிற்கு, இல்லாட்டி என்னை தேட ஆரம்பிச்சிருவாங்க, நான் இங்கே இருக்கிற செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என் மேலே தப்பாக நினைத்து விடுவார்கள், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி கதறுகிறான். அந்த கதறல் இருக்கிறதே அது உஸ்தாதிற்கு பயந்து அல்ல, இறைவனுக்கு பயந்து. அந்த இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே, உன்னுடன் நான் எப்படி விபச்சாரத்தில் ஈடுபட முடியும் என்று அந்த மாணவன் அந்த பெண்மணியை பார்த்து கூற, அந்த பெண்மணி விடுறதா இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி அந்த அம்மா துரத்துச்சோ அதே மாதிரி துரத்துது இந்த அம்மா. இந்த மாணவரும் ஓடுறதுக்கு எங்கேயுமே வழி இல்லை. ஓடி என்ன செய்யறான், சரி என்ன செய்ய தெரியாமல் ஒரு பாத்ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சு கதவை பூட்டிட்டான், பாத்ரூம் கதவை. இந்த அம்மா வெளியே நின்று தட்டுது,
கதவை துற, இல்லாட்டி உன்னை அசிங்கப்படுத்தி விட்ருவேன், என் ஆடைகள்லாம் கிழிச்சிட்டு நான் வெளியே போய் நின்று இந்த மாதிரி இந்த பையனை இது பண்ணிட்டான், விபச்சாரத்துக்கு உள்ளாக்கிட்டான் அப்படி நான் சொல்லி உன்னை ஃபுல்லாக அசிங்கப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த மாணவனுக்கு என்ன செய்யனே தெரியல, ஒரே பதட்டம். ஐயோ நம்ம என்ன செய்கிறது, இப்போ என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்தா அந்த பாத்ரூமில் நஜீஸ் இருக்குது. அந்த நஜீஸை எடுத்து தன்னுடைய உடம்புல அப்புறம் முகம் உட்பட எல்லா இடத்திலும் அந்த நஜீஸை எடுத்து அப்பிக்கொண்டு அந்த கதவை திறக்கிறான். அந்த அம்மா மூக்கை பொத்திட்டு விலகிருச்சு. என்னடா இப்படி செஞ்சுட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விலகினோடனே இவன் வேகமாக ஓடி போகிறான். ஓடி போய் ஒரு ஆற்றுல குளிச்சுட்டு கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிச்சோடனே எல்லா மாணவர்களும் உட்காந்துட்டாங்க, உஸ்தாத்மார்களும் வந்து உட்காந்துட்டாங்க. கிளாஸ் ஆரம்பிக்க போது வேகமாக ஓடுறான். ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அந்த நஜீஸெல்லாம் போக்கிட்டு கழுவிட்டு வேகமாக ஓடுறான். ஓடுனா சில மாணவர்கள் இருப்பாங்களே, எல்லா கிளாஸ்லேயுமே இருப்பாங்க. சொன்னாங்க, எங்கடா வாங்கினா அத்தர் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஒரே பதட்டம், ஐயோ வாடை அடிக்க போல, அதான் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொன்னோடனே திருப்பி வந்து குளிக்கான். குளிச்சுட்டு திருப்பி போகிறா, திருப்பின்னு சொல்கிறாங்க, என்னடா அத்தர் செம்மையாக இருக்குது, எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்காங்க. இவனுக்கு ஒரே ஐயோ அசிங்கம், என்னடா இது, இந்த வாடை நம்மளை விட்டு இன்னும் போகலை போல, அதான் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து குளிக்கான். இதே மாதிரி பல தடவை குளிச்சுட்டு கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு உஸ்தாத்மார்கள்ட்ட எல்லாரும் முசாபா செய்யும் போது அந்த உஸ்தாத் சொன்னார்கள், என்னப்பா நறுமணம் உண்மையிலே அழகா நறுமணமாக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்னோடனே கஸ்தூரியை விட இது அதிக நறுமணம் உடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இவன் தன்னுடைய உடம்பை மோர்ந்து பார்க்கிறான். அவ்வளோ ஒரு அற்புதமான வாடை அவனுடைய உடம்பில் இருந்து வெளிப்படுகிறது. ஆனால் அவன் தேய்த்தது நஜீஸை, ஆனால் அவன் உடம்பிலிருந்து வெளிப்பட்டது அந்த கஸ்தூரியை விட்டு அதிக நறுமணம் தரக்கூடிய அந்த வாடை அவனுடைய உடம்பிலிருந்து வெளிப்பட்டது. காரணம் அந்த இறையச்சம் ஒன்று மட்டும்தான். அல்லாஹ்விற்கு பயந்தான். நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்தான். அல்லாஹ் அவனை பாதுகாத்தான். அந்த நஜீஸையும் அல்லாஹ் கஸ்தூரியை விட வாசனை தரக்கூடிய நறுமணமாக அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். இது போன்று பல இமாம்களின் வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்கலாம், பல சகாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கலாம். பேசிக்கிட்டே இருந்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு முடிக்க முடியாது. அந்த அளவிற்கு இன்னைக்கு சகாபாக்களுடைய இறையச்சத்தை நாம் பார்க்கலாம், இமாம்களினுடைய இறையச்சத்தை பார்க்கலாம். நாம் ஆரம்பத்திலே சொல்லும், இறையச்சத்துடன் வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு வலிமார்கள், சுகதாக்கள், சாலிகங்கள், என் நல்லடியார்கள் என்பதாக நாம் கூறிக்கொண்டிருக்கிறோமே, அவர்கள் எல்லாம் இறையச்சத்துடன் வாழ்ந்தவர்கள் தான். ஆக நம்முடைய இறையச்சத்தை நாம் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவர்கிட்ட ஒரு உஸ்தாத் வந்து சொல்லியிருக்காரு, எப்பா இந்த மாதிரி எல்லா மாணவர்களையும் அழைச்சி ஒரு கோழியை கையில் கொடுத்து போய் யாருக்கும் தெரியாமல் அறுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அனுப்பினோடனே அந்த மாணவனை என்ன செஞ்சுன்னா ஒரு கோழியை வாங்கிட்டு எல்லா மாணவர்களும் ஒவ்வொரு திசைக்கு போயிட்டாங்க. ஒருத்தன் பாத்ரூம்குள்ளே, ஒருத்தன் ஹால்குள்ளே, ஒருத்தன் பள்ளியாசலுக்குள்ளே, இந்த மாதிரி எல்லா ரூம்குள்ளேயும் போயிட்டு கோழி யாரும் பார்க்கக்கூடாது அறுக்கிறத அப்படின்னு சொல்லிட்டு உஸ்தாத் சொல்லிட்டாங்களே, கோழி யாரும் பார்க்காம அறுத்துட்டு நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னோடனே இதெல்லாம் மாணவன் போயிட்டாங்க. போய் அறுத்து எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. உஸ்தாத் லைனாக உட்கார வச்சு பார்க்காங்க, எல்லோரும் அறுத்துட்டிங்களா அப்படின்னு. ஒரு மாணவன் மட்டும் நான் அறுக்கலை அப்படின்னா. என்னப்பா ஆச்சு, ஏன் அறுக்கலை, நான் சொல்கிறத செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்டு உஸ்தாத்கள் திட்டும் பொழுது அவன் சொன்னான், யாருமே பார்க்காத இடத்துல தானே போய் அறுக்க சொன்னீங்க அப்படின்னு. ஆமாப்பா, அல்லாஹ் பார்க்காத இடமே இல்லை, நானும் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன், எல்லா இடத்தையும் அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கான், நான் எங்கே போய் அறுக்க என்று அந்த மாணவன் சொன்னான். உஸ்தாதிற்கு அப்படியே மன மகிழ்ச்சி பொங்கியது. இப்படி ஒரு மாணவனா, அல்லாஹ்விற்கு அஞ்சக்கூடிய இப்படி ஒரு மாணவனா என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆக சங்கை பொருந்தியவர்களை எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இறையச்சம் என்பது நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. தொழுக வேண்டுமா, இறையச்சம் முக்கியம். நோன்பு வைக்க வேண்டுமா, இறையச்சம் முக்கியம். ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா, இறையச்சம் முக்கியம். ஹஜ்ஜு செய்ய வேண்டுமா, இறையச்சம் முக்கியம். ஏன் ஒருவர் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வரணும்னாலும் இறையச்சம் அவருக்கு வேணும். அல்லாஹ்வை பற்றி உண்டான நம்பிக்கை அவரிடத்தில் இருக்கணும். அப்போ தான் அவர் இஸ்லாத்திற்குள்ளேயே வருவார். ஆக நம்முடைய மனம், இன்னைக்கெல்லாம் நினைக்கிறோம், என்னுடைய பாவம் என்னை விட்டு விலக மாட்டேங்குது, நான் எவ்வளோ தடுத்து பார்த்துட்டேன், என்னுடைய பாவம் என்னை விட்டு போக மாட்டேங்கிறது என்று நிறைய பேர்கள் வருத்தப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய மனம் பிற பாவங்களின் பக்கம் அலைப்பாயாமல் இருக்க வேண்டுமா, உங்களுடைய உள்ளங்களை அழகாக்குங்கள். உங்களுடைய உள்ளங்கள் அழகாக இருக்க வேண்டுமா, உங்களுடைய உள்ளத்திலே இறை அச்சத்தை கொண்டு வாருங்கள். உங்களுடைய இறை அச்சம் முழுமையாக வேண்டுமா, இறை அச்சம் முழுமையாக வேண்டுமா, அல்லாஹ்வை பற்றி உண்டான பயம் உங்களிடத்தில் அதிகமாக வேண்டுமா, அல்லாஹ்வை பற்றி உண்டான பிரியத்தை உங்களிடத்திலே கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வை பற்றி உண்டான பிரியம் ஒரு மனிதனுக்கு எப்போ வருதோ அப்பொழுது தானாகவே அவன் மீது பயம் வரும். உதாரணத்துக்கு உங்களுடைய தாயை பற்றி நீங்கள், உங்கள் தாயை நீங்கள் பிரியப்படுகிறீர்களா, அவர்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவீங்க. உங்களுடைய தந்தையை பற்றி நீங்கள் பிரியப்படுகிறீர்களா, அவருடைய சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்படுவீர்கள்.
உங்களுடைய காதலியின் மீது அளவு கடந்த பாசத்தை பிரியத்தை வைத்திருக்கிறீர்களா? அவர் சொல்லாமலே அவளுக்கு நீங்கள் கட்டுப்படுவீங்க. காரணம் என்ன? அந்த பிரியம். அதே போன்றுதான் அல்லாஹ்வின் மீது நமக்கு எப்பொழுது பிரியம் அதிகமாகுமோ அப்பொழுதுதான் நம்மளுடைய இறை அச்சமும் அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சகாபி வந்து கேட்காரு, யா ரசூலல்லாஹ், ஈமான்னா என்ன அப்படின்னொன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ, அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய சொல்லி ஏவி இருக்கிறானோ, நான் எதையெல்லாம் தடுத்திருக்கிறேனோ, நான் எதையெல்லாம் செய்ய சொன்னேனோ அதெல்லாம் நீ செய்யணும். நான் செய்ய சொல்லாததெல்லாம் நீ செய்யாமல் விட்டுட்டேன்னா அதுதான்ப்பா ஈமானு அப்படின்னு சொல்லிட்டாங்க ரசூல்லா. சொன்னோன்னே இவருக்கு புரியலை. ரசூல்லா எனக்கு புரியலை, நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எனக்கு சுருக்கமாக சொல்லுங்கள், நான் விளங்கி கொள்ள மாதிரி அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அல்லாஹ்வையும் என்னையும் பிரியப்படு, அதுதான் ஈமான் என்று சொன்னார்கள். ஆக சங்கை பொருந்தியவர்களே, அல்லாஹ்வை நம் ஈமான் முழுமை அடைய வேண்டும் என்றாலும், நம்முடைய இறையச்சம் முழுமை அடைய வேண்டும் என்றாலும், நம்மளுடைய அல்லாஹ்வுடைய பிரியம் நம்மளிடத்தில் ஏற்பட வேண்டும். நாம் செய்கின்ற பாவத்தின் போது நம்ம அல்லாஹ்வை பற்றி சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய பிரியமும் இறையச்சமும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம அந்த பாவத்தை விட்டு விலக முடியும். அல்லாஹ்வை பிரியப்படுவது என்பது அவ்வளோ சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ் எவ்வளோ இரக்கமுடையவனாக இருக்கிறான், எவ்வளோ பிரியமுடையவனாக இருக்கிறான். அல்லாஹ் நம்ம இன்னைக்கு எவ்வளவோ பாவங்கள் செய்கிறோம். ஆரம்பத்தில் சொன்னல, எல்லா சமுதாயமும் செஞ்ச எல்லா பாவத்தையும் நம்முடைய சமுதாயம் மொத்தமாக செய்யுது. ஆனாலும் அந்த பாவத்தை அல்லாஹ் வெளிக்காட்டாமல் அல்லாஹ் மறைக்கிறானே, அதற்காகவே நாம் அவனை அதிகமாக நாம் பிரியப்பட வேண்டும். ஏன்னா மற்ற சமுதாயத்திலலாம் பாவம் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த எந்த வீட்டில் பாவம் நடந்துச்சோ அந்த வீட்டு முன்னாடி வந்து இவர் இந்த மாதிரி பாவம் செஞ்சிட்டாரு, இவர் விபச்சாரம் செஞ்சிட்டாரு, இவர் பொய் பேசிட்டார் அப்படின்னு மலக்குமார்கள் வந்து எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. போனோடனே மற்ற மக்கள்லாம் பார்த்து இவன் இந்த பாவம் செஞ்சுருக்கான், கூட்டுவாங்க, இந்த தண்டனையை கொடுங்க. விபச்சாரம் செஞ்சுருக்கானா சுற்றி நின்று கல்லால் கொண்டு அடிங்க. அந்த மாதிரி இது அந்தவுடைய காலத்தில் சமுதாயத்தில் இருந்தது. ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் அப்படி ஒன்றும் இல்லை. அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை மறைக்கிறான். அதற்காகவே நாம் அல்லாஹ்வை அதிகமாக நாம் பிரியப்பட வேண்டும். நாளை மறுமை நாளில் ஒருத்தன் நிறைய பாவம் செஞ்சுருப்பான், நன்மையே செஞ்சுருக்க மாட்டான், அவ்வளோ அதிகமான பாவங்களை செஞ்சுட்டு அல்லாஹ் முன்னாடி வந்து நிற்பான். அல்லாஹ் முன்னாடி வந்து நின்னோடனே அல்லாஹ்க்கு சரியான கோவம் வந்து, இவனை நரகத்துக்கு இழுத்துட்டு போங்க, முன்னாடி நிப்பாட்டாதீங்க அப்படின்னு சொல்லிடுவான். சொன்னோடனே மலக்குமார்கள் தரத்தரன்னு இழுத்துட்டு போவாங்க. இழுத்துட்டு போமா அவன் திரும்பி பார்ப்பான். ஒரு ஏக்கத்தோடு அல்லாஹ்வை திரும்பி பார்க்கும்போது, அல்லாஹ் என்னப்பா உனக்கு வேணும், இவ்வளோ பாவம் செஞ்சுருக்க, திரும்பி ஏன் என்னையே பார்க்க, எனக்கு உன்னைய பார்க்குறதுக்கே பிடிக்கல, நீ அங்கே போ, நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனிதன் சொல்லுவானா, நான் உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் மிகப்பெரிய பிரியமானவன், அல்லாஹ் இரக்கமானவன், அல்லாஹ் அருளாளன், அப்படி இப்படின்னு மனிதர்கள் உன்னைய சொன்னார்கள், ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தைக்காக அல்லாஹ் அவனை தூக்கி நரகத்தில் சொர்க்கத்தில் போடுவான். மலக்குமார்கிட்ட சொல்லுவான், அவன் நரகத்துக்கு அழைச்சி செல்லாதீங்க, அவனை சொர்க்கத்தில் கொண்டு போங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். காரணம் என்ன? அந்த ஒரு வார்த்தை. நீ பிரியமானவனாக இருக்கிறாயே, என்னை எப்படி நீ நரகத்துக்கு அழைத்து செல்லலாம் என்று அவன் சொல்லி அந்த ஒரு வார்த்தை அல்லாஹ் அவனை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து சென்றான். அன்பு இருக்கிறது, அன்புங்கிறது ரெண்டு வகை. ஒன்று அழகை கண்டு அன்பு வரும், அழகை கண்டு அன்பு வரும். இன்னைக்கு காதலித்து சுற்றுறார்களே அவர்கள் எல்லாம் ஒரு பெண்ணுடைய அழகை கொண்டு தான் அவரை பிரியப்படுகிறார்கள். இன்னொரு அன்பு என்ன தெரியுமா? தன்மையை கொண்டும் அவருடைய குணங்களை கொண்டும் அன்பு என்பது ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பிரியப்படுகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் பிரியப்படுகிறோம். யாராவது சொல்ல முடியுமா நான் ரசூலுல்லாஹ்வை பிரியப்படலைன்னு? சொல்லவே முடியாது. காரணம் ஏன்? அவரை நம்ம பார்த்துருக்கோமா? அவர் அழகாக இருப்பார்களா, எப்படி இருப்பார்கள், எதுவுமே தெரியாது. ஆனால் அவர்களை பிரியப்படுகிறோம். காரணம் அவருடைய நற்குணங்கள், அவருடைய பண்புகள், அவருடைய தன்மைகள் இன்றும் வரலாறிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதை படித்து அவர்களை பற்றி அறிந்து கொண்டு அவர்களை நாம் பிரியப்படுகிறோம். ஆக அதே போன்றுதான் அல்லாஹ்வை நம்மால் பார்க்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மரண தருவாய் நேரத்தில் இருக்கும் பொழுது இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் வந்துடுவாங்க. அல்லாஹ் அவங்களுடைய உயிரை வாங்கிட்டு வர சொன்னோடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, உயிரை வாங்கிட்டு வர சொன்னானா? அல்லாஹ்வும் நானும் நண்பனாச்சே, எப்படி அல்லாஹ் என்னுடைய உயிரை வாங்க சொல்லுவான்? ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுடைய உயிரை பறிக்க ஆசைப்படுவானா அப்படின்னு இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எதிர்த்து பேசுகிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உடனே அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான், ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டானா அப்படின்னு கேட்டதுன்னா தாமதம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே சொன்னார்கள், என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் என் நண்பனாகி அல்லாஹ்வை நான் பார்க்க போக வேண்டும், உடனே எடுங்கள் என்று அவசரப்பட ஆரம்பித்து விட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
ஆக எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது அவ்வளோ பிரியம் கொண்டவர்களாக இருந்தார்கள். நாமும் அப்படி இருக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி ஒரு ஜான் போனால் அல்லாஹ் உங்கள் பக்கம் ஒரு முலம் வருகிறான். நீங்கள் ஒரு முலம் சென்றால் அல்லாஹ் உங்களை நோக்கி நடந்து வருகிறான். நீங்கள் நடந்து சென்றால் அவன் ஓடி வருகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது பிரியத்தினுடைய அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களிலே, ஏராளமான இடங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ் பிரியமானவன், பிரியப்படுபவர்களை விரும்புகிறான். அல்லாஹ் மென்மையானவன், மென்மையானவர்களை விரும்புகிறான். ஆக அப்படி பல பேரை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் நாம் அல்லாஹ்வை விரும்புவதற்கு தயாராக இருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் பார்த்தோம்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. நடந்து போய்கிட்டு இருக்கையில் ஒரு சமுதாயம் கவலையோடு உட்காந்துருப்பாங்க. சாப்பிடாம எதுவுமே செய்யாமல் தண்ணீர் குடிக்காமல் அப்படி ஒரு சோர்ந்து போய் உட்காந்துருப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் நரகத்தை நினைத்து கடுமையாக பயப்படுகிறோம். அல்லாஹ் எங்களை நரகத்தில் போட்டுருவானோ அப்படின்னு நினச்சி நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு சொன்னோடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செஞ்சார்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவானாக அப்படின்னு துவா செஞ்சாங்க. அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் பார்த்தா அவங்க அதை விட ரொம்ப மோசமாக இருக்காங்க. உங்களுக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சொர்க்கத்தை நினைத்து பயப்படுகிறோம். அல்லாஹ் எங்களை சொர்க்கத்தில் போடாமல் விட்டுருவானோ, எங்களுக்கு சொர்க்கத்தை தராமல் விட்டுருவானோ அப்படின்னு நினச்சி நாங்கள் பயப்படுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு துவா செஞ்சாங்க, அல்லாஹ் அவங்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பானாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அதை விட மோசமான உடல்கள் எல்லாம் மெலிந்து போய், பல நாள் பிச்சைக்காரர்கள் எப்படி இருப்பார்கள், சாப்பிடாமல் வயர்கள் எல்லாம் ஒட்டி போய், முடிகள் எல்லாம் பரட்டை விழுந்து, அந்த மாதிரி ஒரு கோலத்திலே, மிகவும் மோசமான ஒரு கோலத்திலே மூன்றாவதாக ஒரு கூட்டம் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் அல்லாஹ்வை நினைத்து அஞ்சுகிறோம், அவனுடைய தன்மையை நினைத்து நாங்கள் அஞ்சுகிறோம், அல்லாஹ்வை நினைத்து நாங்கள் அதிகமாக பயப்படுகிறோம் அப்படின்னு சொன்னோடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹ் உங்களுக்கு பிரியத்தை அதிகம், அல்லாஹ்வுடைய பிரியத்திற்கு உள்ளானவர்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கி வைப்பானாக அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செஞ்சார்கள். இந்த 3 துஆவையும் பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டாராம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட, அவர்கள் சொர்க்கத்தை பார்த்து பயந்தாங்க, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுன்னு துவா செஞ்சீங்க. அவங்க நரகத்தை பார்த்து பயந்தாங்க, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான்னு துவா செஞ்சீங்க. அவங்க அல்லாஹ்வை பார்த்து பயப்படுறான்னு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பிரியத்தை உண்டாகுவா என்னன்ற அப்படி சொன்னீங்க. எதற்காக இப்படி 3 பேரும் மாறி மாறி சொல்லியிருக்கீங்க? எல்லாட்டையும் சொல்லியிருக்காங்கள நீங்கள் அல்லாஹ்வுக்கு பிரியத்தை தருவானாங்க அப்படின்னு. இல்லை எல்லாருக்கும் உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாசிப்பாங்கன்னு வேணாங்க சொல்லியிருக்கலாம்ல, ஏன் இப்படி மாறி மாறி சொன்னீர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் நரகத்தை கொண்டு மட்டும் பயந்தார்கள், அல்லாஹ்வை பயப்படவில்லை. அதனால தான் நான் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவானாங்க அப்படின்னு துவா செய்துட்டு வந்தேன். இன்னொரு கூட்டம் அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தராமல் போயிடுவானோ அப்படின்னு நினச்சி பயந்தார்கள். அதனால அவர்கிட்ட நரகத்தை விட்டு அல்லாஹ் அவங்களை பாதுகாப்பானாங்கன்னு துவா செஞ்சுட்டு வந்தேன். 3ஆவதாக இருப்பவர்கள் அல்லாஹ்வை கொண்டே பயந்தார்கள், அல்லாஹ்வை கொண்டே பயந்தார்கள். அதன் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய பிரியத்திற்கு நீங்கள் உள்ளாவீர்கள் என்று துவா செய்து, அல்லாஹ்விற்கு பிரியமுள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? இந்த உலகத்திலும் சூப்பராக இருப்பார்கள், இந்த உலகத்திலும் நல்ல வாழ்வை அல்லாஹ் அவர்களுக்கு தருவான். ஏன்னால் அல்லாஹ்வுடைய பிரியத்துக்கு உள்ளானவர்கள் அல்லவா? அல்லாஹ்வுடைய பிரியத்திற்கு உள்ளானவர்கள் இந்த உலகத்திலும் சந்தோஷமாக இருப்பார்கள், நாளை மறுமையிலும் சந்தோஷமாக இருப்பார்கள். அதன் பொருட்டாலே நான் இவ்வாறு துவா செய்தேன் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆக சங்கை பொருந்தியவர்களே, நம்மளுடைய வாழ்வை, நம் வாழ இருக்கக்கூடிய இன்னும் வாழை பல அமல்கள் நாம் செய்ய போக இருக்கிறோம். தொழுகையாக இருக்கட்டும், எல்லா அமல்களுக்கும் மிகவும் முக்கியமானது இந்த இறையச்சம். இந்த இறையச்சத்திற்கு மிகவும் முக்கியமானது இறை அன்பு, இறை காதல். இறையினுடைய அன்பு நம்ம உள்ளத்திலே ஜொலிக்கும் பொழுதுதான் அவனை பற்றி உண்டான பயமும் நம்ம இடத்திலே வரும். ஆக சங்கை பொருந்தி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழும் காலத்திலே அல்லாஹ்விற்கு பயந்து அவனுடைய அன்பை வாழ்வில் பொருந்தி கொண்டவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் வாழ செய்வானாக என்று துஆ செய்து என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.